பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கர்த்தாவே, காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து வேத வாசித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தேவ செய்திக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த தேவ செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாருங்கய்யா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாக இந்த நாளில் தேவ செய்தி ஆசீர்வாதமாக எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் உடைய பிள்ளைகளோடு பேசும், என்னோடு பேசும், உடைய பிள்ளைகளோடு பேசும். நீர் பேசுகிற தேவனப்பா. ஆண்டவரே, நீர் பேச நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அதன்படி கேட்டு அதன்படி நடக்கும்படியான கிருபைகளை கொடுத்து ஆண்டவரே சோத்திரன் ஆண்டவரே வசனத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக நம்முடைய வசனத்தின்படி நடக்க நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க அப்பா. சோத்திரம். ஆண்டவர் வெளிப்போடு கூட நம்முடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரே இருதயத்தில் பதித்து அதன்படி நடக்க பலப்படுத்தி நடத்த போகிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எல்லா இடையூறுகள் தடைகளை அப்புறப்படுத்துகிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் வாசித்த சங்கீதம் 132 அதிகாரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் 13-14 வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். கர்த்தர் பாருங்க, இந்த சீயோனை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாராம்? அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார் என்று சொல்லும்போது ஒன்று எழுத்தின்படியாக சோத்ரோம் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறதான சீயோன் நகரம், அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. சோத்ரோம் அந்த தாவீதின் நகரம் அதோடு கூட சோத்ரோம் எருசலேம் பட்டணத்தில் தேவனுடைய ஆலயம் இருந்தது என்று பார்க்கிறோம். சோத்ரம் சாலமன் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம். சோத்திரம் அதெல்லாம் நான் கர்த்தர் விரும்பினார் என்றெல்லாம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் நான் இருந்து இங்கே ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி சாலமன் ஏறெடுத்த ஜெபத்தின் வேலையில் அவர் பதிலாக சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது சோத்திரம் நாமே கர்த்தர் தேவன் தங்கும் வாசஸ்தலம். ஹல்லேலூயா. சபையிலே அப்படின் போது தேவ ஜனங்கள் ஆகிய நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, பரலோகத்தில் ஒரு பரலோக சீயோன் உண்டு. கர்த்தர் தேவன் என்றென்றைக்கும் வாசம் செய்கிறதான ஸ்தலம். அங்கே அந்த இடத்துக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நமக்கு முடிந்த பிற்பாடு அல்லது கர்த்தருடைய வருகையிலே நாம் சேர்த்து கொள்ளப்பட்ட பிற்பாடு அவரோடு கூட அந்த பரம சீயோனிலே நாம் வாசம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ 3 வித சீயோன். பூமிக்குரிய சீயோன், அது சோத்திர எருசலேமில் இருக்கிறது. இரண்டாவது சோத்திர சபையாகிய சீயோன், அது உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிறைந்த சபை தான் சீயோன் என்று பார்க்கிறோம். மூணாவது பரலோக சீயோன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த சீயோனில் வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை குறித்து 15-18 வசனம் சொல்லப்பட்டுகிறது. 132 சங்கீதம் 15 அதன் ஆகாரத்தை பார்த்தீங்களா? நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த சீயோனில் சபையாகிய சீயோனில் ஐக்கியம் கொண்டு விசுவாசத்தோடு சோதரம் தேவன் மேலே உறுதியான பற்றோடு கூட சோதரம் தேவனுடைய கொடுத்த ரட்சிப்பை காத்து கொண்டு பரிசுத்தமாக ஜீவித்து சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தருடைய சுத்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? சபையிலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சபையில் இருக்கிற ஜனங்கள், அபிஷேகம் பெற்ற ஜனங்கள், தேவனால் சோதரம் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து
வருவேன். சபையில் இருக்கிற ஜனங்களுடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உங்கள் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வசனத்தின்படியாக கர்த்தர் சோதனம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதோடு கூட என்ன சொல்றார்? சபையில் இருக்கிற ஏழைகள் என்ன செய்வாராம்? நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். என்னுடைய ஜனங்கள், சபையில் இருக்கிற ஒரு ஜனங்களும் பசியாய் இருப்பதில்லை. சோத்திரம். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்று நிலவரத்தில் வைக்க மாட்டேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அப்படின்னா ரட்சிப்பு அப்படி சொல்லும்போது இப்போ எல்லா விதமான விடுதலையும் தருவேன்னு அர்த்தம். இன்றைக்கி ஒன்று லேவியர்கள் சோத்திர பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை துதிக்கிற ஆராதிக்கிற கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஜனங்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வேதம் வசனம் சொல்லுகிறதா? சோத்திரம். வாசிக்கலாம். வாசிங்க. ராஜாக்களும் வரவழைத்தவருடைய அறிவிப்புக்கு முடிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சோத்திரம். 4 விதமான காரியங்கள் இங்கே சொல்கிறாரு கர்த்தர். சோத்திரம். 1 தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், 3வது பரிசுத்த ஜாதி, 4வது அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருக்குது இல்லையா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுவும் இது சம்மந்தப்பட்ட வசனம் தான். வாசிக்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, சபையின் மேலே கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய ரத்தத்தினால், தமது ரத்தம்னா எப்படி? யாருடைய ரத்தத்தினாலே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. ஆமேன். அல்லேலூயா. நம்ம எப்படி கழுவினார் ஆண்டவர்? அவருடைய ரத்தத்தினால எல்லாம் முற்றிலுமாய் கழுவி பரிசுத்தப்படுத்தி பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிலவரத்தை காத்துக்கொள்ளணும். வேதம் நம்மை கழுவி தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி மாற்றியிருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியல் மாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 1 அதே வேளையில் இன்றைக்கும் ஊழியர்களை ஆசாரிகள் என்று சொல்லப்படுகிறது. அதே கர்த்தர் சோத்திரம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே இருக்கணும். சோத்திரம். உண்மையாய் சின்ன பொறுப்பாக இருந்தாலும் கர்த்தர் சோத்திரம் அந்த பொறுப்பில் உண்மையாக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதான் சொல்கிறாரு, அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் என்று சொன்னால் எல்லா விதமான விடுதலையை கொடுப்பேன் என்று அர்த்தம். பரிபூர்ண விடுதலையை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் ஊழியத்தில் விடுதலை தேவை இருக்குது. சோத்திரம். பல விதமான போராட்டங்கள் வருது. மனுஷரால் சத்துருவினால் வருகிற போராட்டங்கள் நீங்கணும். சோத்திரம். அப்போ விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து எப்படி நடத்துகிறாராம்? அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் என்ன செய்வாங்க? கெம்பீர்ப்பார்கள். பரிசுத்தவான்கள் சபையில் உள்ள தேவனுடைய ஊழியர்களும் விசுவாசிகளையும் கர்த்தர் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். அடுத்து அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். கொம்பு என்பது வல்லமையை குறிக்கிறது. கர்த்தருடைய வல்லமையை குறிக்குது. சோத்திரம். அடுத்து நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை என்ன செஞ்சேன்? ஆயத்தம் பண்ணினேன். அபிஷேகம் பண்ணினவர்கள் கர்த்தர். சோத்திரம். ரட்சிப்பை பெறுவது, ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு அனுபவம். ரட்சிப்பை பெறுவது சோத்திரம் ஒரு அனுபவம். அது சோத்திரம். சபைக்குள் வந்த பிற்பாடு கர்த்தரே தேவன், இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து சோத்திரம் அவரைக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்பதும், அடுத்து சோத்திரம் நல்மனைச்சாட்சியின் உடன்படிக்கை ஆகிய ஞானஸ்தானம் எடுப்பதும், 3வது அபிஷேகம் பெறுவதும் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு பெற்றவர்களுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் அவர் விளக்கை தாவீது சொல்கிறார், என் விளக்கை நீர் ஏற்றுவீர். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் சோத்திரம் உண்டான அவருடைய வசனம் எப்படி இருக்கு? நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சொல்கிறாரு, அது பாருங்க,
நம்முடைய சத்துருக்களுக்கு என்ன செய்வாராம்? அவனுடைய சத்துருக்களுக்கு, ஆமாம், அவனும் யாரும் இல்லை, நம்மைத்தான் குறிக்குது. அன்னைக்கு தாவீது இல்லை, தாவீதின் குமாரனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாக, பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு எண்ணத்தை உடுத்துவாராம், வெட்கத்தை. சத்துருக்களாகிய மனுஷர்கள் எழும்பலாம், அல்லது பிசாசு பல விதத்தில் சத்துருக்களாக இருந்து தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், விசுவாசிகள் குடும்பத்துக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்ய எழும்பும் போது அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறார். அல்லேலூயா. அடுத்து சோத்திரம். ஆனால் அவருடைய பிள்ளைகளாக நம்மீதில் என்ன பூக்குமா? கிரீடம் பூக்கும் என்றார். அல்லேலூயா. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் சோத்திரம் உண்டா என்றார் என்று சொல்லும்போது அவரே சொன்ன காரியம். இப்போ தாவீதுக்கு இந்த காரியங்களை சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு இதை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம், இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை. அல்லேலூயா. அதே சமயத்தில் அந்த அதிகாரத்தை இன்னும் சில வார்த்தைகளை பார்க்கலாம். பாருங்கள், எப்படிப்பட்டதான ஒரு நல்ல தீர்மானம் பொருத்தனை பண்ணின ஒரு தேவனுடைய மனுஷன் என்றால், பாருங்கள், கர்த்தாவே சோத்திரம். 132 கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் 5ஆம் வசனம் வரைக்கும் வாய்க்கலாம். 1 கர்த்தாவே தாவீதையும், ஆமேன், ஹல்லேலூயா, ஆண்டவரே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்திரலும். ஆமேன், ஹல்லேலூயா. சகல உபத்திரத்தையும் நினைத்திருங்க ஆண்டவரே. தாவீதுக்கு எவ்வளோ உபத்திரம் வந்தது. தாவீதுக்கு வந்த உபத்திரம் போல் நம்ம வந்திருந்தாலா நாம் கர்த்தருக்குள் நிலைச்சிருப்போமான்றது சந்தேகம். சோதரம். அப்படி சொல்லன்னா உபத்திரம், சொல்லன்னா பாடு வந்தது. ஆனாலும் தேவனுக்காக கடைசி வரைக்கும் உறுதியாய் நின்ற தேவ மனிதன். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, என் கர்த்தருக்காக நான் ஜீவிப்பேன். சோத்திரம். என்ன என் சோத்திர குடும்பத்தில் பல விதமான பிரச்சனைகள், ராஜ்யத்தில் பல விதமான பிரச்சனைகள், ராஜ்யத்துக்கு வந்த பிற்பாடும், ராஜாவும் ஆன பிற்பாடும், அதற்கு முன்பாக பல விதமான உபத்திரம், பாடுகள், சவுல் ராஜா மூலமாக, சோத்திரம், மற்ற அந்நிய ஜனங்கள் மூலமாக, அந்நிய தேசத்தார் மூலமாகலாம் வந்தது. சோத்திரம். அதைத்தான் சொல்கிறாரு, சகல உபத்திரத்தை நினைத்திடலாம். அவன் தாவீது என்ன சொன்னாரா? நான் கர்த்தருக்கு சோத்திரம். இந்த மாதிரி வைராக்கியம் நம்ம சபையார் எல்லாருக்கும் இருந்தால் நலமாக இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்கிறா? கர்த்தருக்கு ஒரு இடத்தையும், நமக்கும் ஒரு இடத்தையும், யாக்கோபின் வல்லவராகிய தேவனுக்கு என்ன செய்கிறது? ஒரு வாசஸ்தலத்தையும், சொந்தமான ஒரு இடத்தையும் அர்த்தம். சோத்திரம். ஆமாம், காணும் மட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் தீர்மானம் எடுக்க போகிறீங்க? சபைக்கு சொந்த இடம் கிடைச்சி அது சோத்திரம், அது எனக்கு கட்டி நான் ஆராதனைக்கு போகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பாயில் தான் படுக்க போகிறேன். பெட்டு இருந்தாலும் பெட்டில் படுக்க மாட்டேன். பெட்டுலாம் இருக்குல்ல வீட்டில்? எங்கள் வீட்லேயும் இருக்குது. சோத்திரம். சரி, அது மனசுலையாவது நினச்சிக்கொள்ளுங்க. சோத்திரம். எப்படியாவது எங்களுக்கு கர்த்தாவே சபையை கட்டித்தாங்க, ஒரு சொந்த இடத்தை கொடுத்து. என்னது? ஆமாம், தீர்மானம் எடுத்தாருங்க. நான் ராஜாவாக இருக்கிறேன், இருந்து என்ன பிரச்சனை ஆண்டவரே? எனக்கு மன திருப்தி இல்லை ஆண்டவரே. என் ராஜாவாகிய உமக்கு, எனக்கெல்லாம் ராஜா நீங்கள் தானப்பா. உமக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் உமக்கு ஒரு வீட்டையும் கட்டு வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன். படுக்கையில் என்னது? அது மட்டும் இல்லை, படுக்கையில் ஏறி படுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லலை. இன்னொன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆடாடா. அவருடைய கண்ணுக்கு ஏன்னா நித்திரைன்னா தூக்கம். எனக்கு தூக்கம் கூட வர வேணாம் ஆண்டவரை, அது வரைக்கும் விட மாட்டேன். அப்படிலாம் வைராக்கியம் வந்துடுமா உங்களுக்கு? தாவீதுக்கு வந்துச்சு, நமக்கு வரட்டும். அல்லேலூயா. சோத்திரம். தாவீதை சும்மா ஆசீர்வதிக்கலைங்க கர்த்தர். தாவீது சோத்திரம் என் இருதயத்தை கேட்டவன் சொன்னால் தேவன் என்னெல்லாம் நினைப்பாரோ, என்னெல்லாம் விரும்புவாரோ அதை தாவீது விரும்பினார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய விருப்பங்கள் அப்படி இருக்கணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார், என்ன அவருடைய ஆசை, அந்த ஆசை என்னுடைய ஆசையாக இருக்கும், அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பாருங்க, சோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு, சோத்திரம், மலை மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதில் மேல் நான் பிரியமாக இருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி கிராமங்களில் எவ்வளோ இடங்களே சபை இல்லாமல் இருக்குது. சோத்திரம். சென்னை பட்டணத்தில் நிறைய இடங்களில் இருக்குன்னு இருந்தாலும் கூட கர்த்தர் ஒரு ஆள் அழைக்கப்பட்ட சும்மா சோத்திரம். சில ஆட்கள் தரிசனம் இல்லாமல், அழைப்பு இல்லாமலாம் ஊழியம் செய்யறன்ட்டு போய் கடைசியில் தொடர்ந்து நடத்த முடியாமல் மூடிட்டு போயிடுறாங்க. அது வேறு விஷயம்.
அழைக்கப்பட்டவங்க மரணம் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய வருகை வரைக்கும் ஊழியத்தை செய்வாங்க. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ அதிலே தெரிஞ்சு கொள்ளலாம் யார் அழைக்கப்பட்டவங்க யார் அழைக்கப்படாத ஆட்கள்னு தெரிஞ்சு போகலாம். பாருங்கள், சொல்கிறாரு, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று என்ன செஞ்சானா? கர்த்தர் மேலே ஆணையிட்டு, ஆண்டவரே சோதரம் அதே மாதிரி செஞ்சாரா? எல்லாத்தையும் ஆயத்த பண்ணி அவரே ஆலயம் கட்டுறதுக்கு விரும்பினார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய விருப்பம் நல்லதான்ப்பா, ஆனால் நீ அநேக யுத்தங்களில் நீ நடப்பித்து நிறைய இரத்தத்தை செஞ்சிட்டப்பா, அதனால் நீ வேறு வரியில்லை, நீ அப்படி, ஏன்னா உனக்கு சத்துருக்கள் அவ்வளோ எலும்பி உனக்கு விரோதமாக வரும்போது நீ என்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்கும் ராஜ்யத்தை நீ ஸ்டார்படுத்துவதற்கு நீ இதை செஞ்ச, ரைட்டு, அதோ சரி, அதனால் நீ என்ன செய்யணும்னா உன் காலத்தில் நீ கட்டவானா, உன்னுடைய மகனாகிய சாலமோன் காலத்தில் ஆலயம் கட்டலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு காலத்தை நியமிக்கிறார். சோத்திரம் யாரை கொண்டு கட்டுவேன் என்று அவருடைய சித்தம் கொள்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் சகல காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. செருபாலை குறித்து செருபாபேலை குறித்து சொல்லும்போது, செருபாபேல் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டான், அவனுடைய கைகளே அதை கட்டி முடிக்கும். அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லியிருக்கிறாருங்க, செய்திருக்கிறாருங்க கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எப்போ கட்டலாம்? அடுத்த வருஷம் கட்டிடுவோமா? ஆனால் சிரிப்பாக சொல்கிறீங்க. எவ்வளோ பேர்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறீங்க, ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லுங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. சரி, சோத்திரம். சிரிக்கிறீங்க. இப்போ அது சொன்னவொடனே டக்குன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சோத்திரம். பாருங்கள், கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு என்ன செஞ்சானா? பொருத்தனைங்க. சிலர் பொருத்தனை பண்ணி நிறைவேற்றிடுவாங்க. நிறைவேற்ற கர்த்தர் பிள்ளைகள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. பொருத்தனை பண்ணி சோதரம் குடும்பத்துக்காக, கணவருக்காக ஒரு பொருத்தனை, பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்துக்காக ஒரு பொருத்தனை. அதை பொருத்தனை எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் சோதரன் இந்த ஒரு காணிக்கை செலுத்துவேன், இந்த ஒரு இடத்த கொடுப்பேன், சோத்திரம் இந்த பொருளை கொடுப்பேன், இப்படிலாம் இப்போ பணத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்கொன்று சோத்திரம் கட்டுவதற்கென்று, இடம் வாங்குவதற்கென்று அல்லது கட்டுவதற்கென்று கொடுப்பேன் என்று, அதெல்லாம் ஒரு பொருத்தனை தான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரிங்களா? கர்த்தர் சோதரம் கர்த்தருக்கு ஆணையிட்டு அப்படி இதைத்தான் முக்கியமாக அவர் பொருத்தனை பண்ணார். அப்போ அது கேட்ட காரியங்கள்லாம் சபதரித்தார். பைபிளில் இருக்கா? ஆமாம், இருக்குது, பைபிளில் இருக்குது. சோதரம் நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க, இப்போ நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவர் பொருத்தனை பண்ணினான். சோத்திரம். இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம் என்று சொல்லப்பட்ட எப்ராத்தா பெத்லெகேம். சோதரை தாவீது பிறந்த ஊர், நம்முடைய ஆண்டவராக இயேசு பிறந்த ஊர் எப்ராத்தா என்கிற சோதர் பெத்லெகேம். அல்லேலூயா. கர்த்தர் சோதனம் உண்டாகட்டும். அப்போ சொல்கிறார், அதிலே கூட சொல்கிறார் பார்த்தீங்களா, 10ஆம் வசனம், நீர் அபிஷேகம் பண்ணித்தவனின் முகத்தை உமது தாசனாய் தாவீது நிமித்தம் புறக்கணியாத ஆண்டவரே. உம்முடைய ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பிரிப்பார்கள். அப்படி ஒரு வார்த்தை ஏற்கனவே இந்த இதில் நம்ம இன்னொரு இடத்துல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே வர்றதை பார்க்குறோம். அப்படி சொல்லிட்டு 12ஆம் வசனம் 11:12, உன் கற்பத்தின் கனியே உன் சிங்காசனத்தில் வைப்பேன் என்றும் சொன்னாரா? உன் கற்பத்தின் கனியை சிங்காசனத்தில் வைப்பேன் என்று சொன்னார். அவனுக்கு தாவீதுக்கு பல பிள்ளைகள் இருந்தாங்க, பல மனைவி மூலமாக. ஆனால் கர்த்தர் யாரை தான் தெரிந்து கொண்டார்? சாலமோனை தான் தெரிந்து கொண்டார். உன் கற்பத்தின் கனியை என்ன செய்வேன்? உனக்கு பின்பாக சிங்காசனத்தில் வைப்பேன்னு சொன்னது மாதிரியே வைச்சாரா? பார்த்தீங்களா? எனக்கு அதில் இன்னும் ஒரு அருமையான வார்த்தை பிடிக்குது. 12ஆம் வசனம் வாசிங்க. உன் குமாரர், ஆமாம், உன்னுடைய குமாரன் என்று சொல்லும்போது ஏதோ ஒருத்தரை குறிக்கல, எல்லாரையும் தான் சொல்கிறாரு. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும். பாருங்க, பிள்ளைகளும். அப்போ அவங்க பேர பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்க? சோத்ர அவர்கள் குமாரன் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீட்டிருப்பார்கள் என்றும். அப்போ தாவீதனுடைய தேசம் ரெண்டாக பிரிஞ்சினாலும் தாவீதுக்காக என்ன செஞ்சார்? ஒரு கொம்பை ஆயத்தம் பண்ணினார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார்னு சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒரு ராஜ்யம் விருந்து கொண்டே இருந்தது, யூத ராஜ்யம். அல்லேலூயா. சரி, இல்லை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமா? மனுஷன் விற்பார்கள் என்றும். கர்த்தருக்கு தாவீதுக்கு எப்படி ஆணையிட்டாரா? உண்மையாக ஆணையிட்டார், அதில் அவர் தவற மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இருக்குது, என்ன வார்த்தை இருக்குது? சோத்திரம். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பாருங்க, அவர் எந்த இடத்துல பொய் சொல்லியிருக்கிறாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சோத்திரம், நான் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவேன். அல்லேலூயா.
தாவீதுக்கு நான் சொன்னேன், அதை அப்படியே நிறைவேற்றுவேன், மாற மாட்டேன். நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அப்படின்னா கடுகளை கூட அவரிடத்துல பொய் இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. ஒருவேளை பொய் மனுஷன் சொல்லலாம், ஆனால் யார் சொல்ல மாட்டாங்க? கர்த்தர் சொல்ல மாட்டார், ஒரு நாளும் சொல்ல மாட்டார். இதை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். வேதம் முழுவதும் உண்மையின் தேவன், உண்மையின் சத்தியத்தை தான் சொல்லியிருக்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளும் உண்மையாய் நடக்க, சோத்திர நம்முடைய வாயில் பொய் வராதபடிக்கு, சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் பொய் வராதபடிக்கு, நம்முடைய நடக்கையில் பொய் வராதபடிக்கு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் யாவரையும் காப்பாராக. அல்லேலூயா. தேவனுக்கு உண்மை தான் பிடிக்கும், பொய் பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. அது நிறையா நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகத்தில் அதிகமாக அதை குறித்து காரியங்களை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வருவோம். அடுத்து கர்த்தர் வாசம் பண்ணும் இடங்கள் அல்லது ஸ்தலங்கள். இன்னைக்கு தலைப்பு கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலங்கள் அல்லது இடங்கள் என்று நம்ம தலைப்பில் நம்ம தியானிக்கலாம். ஒன்று யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஆசாரிப்பு கூடத்தில் வாசம் பண்ணினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். யார் நடுவில்? என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுவிலே வாசம் பண்ணும்படி எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்த தேவன் வனாந்தரத்தில் வைத்து என்ன சொல்கிறாரு? சோத்திரம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, என் ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுங்கன்னு சொல்கிறார். அப்போலாம் அதுக்கு தான் அப்போ சொல்கிறார், ஆசாரிப்பு கூடாரம் கட்டும்போதே என்ன சொல்லி, என் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு என்ன செய்யுங்க? ஆமாம், சோத்திரம். வேண்டிய பொண்ணு வெள்ளி இது என் ஜனங்கள்கிட்டே இருக்குது, கேட்டு வாங்குன்னு சொல்கிறாரு. மனப்பூர்வமாய் கொடுக்குற இடத்துல கேட்டு வாங்குங்கன்னு சொன்னார். சபையில் அப்படின்னா மனப்பூர்வமாய் கொடுக்குற இடத்துல இன்னைக்கு மனப்பூர்வமாக கொடுக்குறவங்க உலகம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. சோத்திரம். எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. சங்கடப்பட்டு கொடுக்கக்கூடாது. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். இது கட்டாயப்படுத்துறதும் இல்லை. அதாவது நம்ம தேவனுடைய ஊழியத்துக்கு தேவைகளை கர்த்தர் தேவ சித்தத்தின்படி காரியங்கள் நடைபெற நம்ம சபையில் அறிவிக்கும் போது இருதயத்தில் ஏவப்படுகிறவர்கள் கொடுக்கக்கூடிய திராணியை யாருக்கு ஏற்படுத்தியிருக்கிறாரோ அவர்கள் கொடுப்பார்கள். சோத்திரம். கொடுத்தவர்களுக்காக சோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. சோத்திரம். வேறு எந்த நம்ம நினைக்கக்கூடாது. எதுக்கு கொடுக்குறாங்க? இப்போ தான் ஒரு இடத்துல ப்ரேயர் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அதெல்லாம் தேவையா? எதுக்கு சோத்திரம்? எதுக்கு இதெல்லாம்? அப்படி இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. யார் நினைக்க மாட்டீங்களே? நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, கர்த்தர். ஏன்னா சொந்த இடத்துக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். எல்லா சபைகளுக்கும், சென்னை பட்டணத்தில் எல்லா சபைகளுக்கும் சொந்த இடங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். சீக்கிரமாக தலைமை சபைக்கு சொந்த இடத்துக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். சோத்திரம். அதோடு கூட மற்ற எல்லா சபைகளுக்கும் சொந்த இடம் இல்லாத சபைகள் சொந்த இடங்களை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சொந்த இடங்களை கொடுத்த இயேசு நம்முடைய சபை சென்னை பட்டணத்தில் ஒரு 4-5 சபை இருக்குது. அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த இடங்களை வைத்து கட்டப்பட்டது. அல்லேலூயா. எந்தெந்த சபைன்னு சொல்லி நான் சொல்ல முடியும்? வேண்டாம். சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்த ஊழியத்துக்கு உதாரணமாக கொடுத்த சோத்திரம் இடங்கள் கர்த்தர் தான் அவர்களுக்குன்னு வாங்கியிருந்துருக்காங்க. ஆனால் ஊழியத்துக்கு தேவைன்னு போது கொடுத்துட்டாங்க. இந்தாங்க, ஊழியத்துக்கு வச்சுட்டு சோத்திரத்தை கட்டி சொந்தமாக ஆராதிக்கலாம். எதுக்கு வாடகை கொடுத்து கஷ்டம்? ஏன்னா சில இடங்களில் அதிகமான வாடகை இல்லையா? சோத்திரம் நமக்கு தெரியும். அதனால் கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார். சரி, 8:22 வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன். யார்? என் ஜனங்களாகி இஸ்ரவேலர்களுடைய நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். இங்கே பாருங்கள், இப்போ கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தர் பரிசுத்த தேவன் அசைவாடுகிறார், உலாவுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பிரத்யேகமாக ஒரு இடத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணி நாம் ஆராதிக்கும் போது அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இப்போ எங்கே பாருங்கள், சோதனை பரிசுத்த ஸ்தலம் ஆகிய ஆசாரிப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திப்பேன்னு சொல்கிறார். சோதர். யார்? மோசையை பார்த்து சொன்னார். கிருபாசனத்தில் சந்தித்தார் இல்லையா? வரை வச்சு சந்தித்து பேசினார். கர்த்தர் மோசையோடு பேசினார். கிருபாசனத்தின் மேலும் சாட்சிப்பட்டின் மேலும் நிற்கும்
2 உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள் இல்லையா? சோத்திர தூதனுடைய அந்த இது அந்த சாயல் வைக்கப்பட்டது. சோத்திரம். சரி, 2 கேருபீன்கள் நடுவில் இருந்த நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கிற போர்களை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். நான் உனக்கு சொல்லுவேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கணும். அல்லேலூயா. கற்பிக்க போகிறத உன்கிட்ட நான் சொல்லுவேன், நீ ஜனங்களுக்கு போதிக்கணும். அதை தான் இன்றைக்கும் கர்த்தர் செய்கிறார். உங்களுக்கு போதிக்க வேண்டியதை, கற்பிக்க வேண்டியதை எங்கள் மூலமாக பேசி சபைக்கு கர்த்தர் அந்த சத்தியங்களை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஊழியர்கள் மூலமாக ஆமாம் சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறார். இன்றைக்கி பேசுகிற தேவன் இன்றும் பேசுகிறார், என்றும் பேசுவார். அல்லேலூயா. அடுத்து யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45வது வசனம் 46 வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரன் நடுவே வாசம் பண்ணினார்னு இருக்குது. இஸ்ரவேல் புத்திரன் நடுவே பாருங்க, கர்த்தர் இப்போ இஸ்ரவேல் புத்திரன்னா ஆண்கள் மட்டும் நினைக்காதீங்க, எல்லா ஜனங்கள் நடுவே, ஆண்கள் பெண்கள் இஸ்ரவேலர்களுடைய எல்லா சோதர் என்னுடைய பழைய ஏற்பாடு சபையாருடைய அந்த இஸ்ரவேலர் அவர்களுடைய நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு எப்படி இருப்பேன்? தேவனாய் இருக்கிறவர் நம் நடுவிலும் வாசம் பண்ணி நம் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, இஸ்ரவேலர் நமக்கு அவர்கள் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். சரி, வாசிக்கலாம். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அறியணும், நானே அவர்கள் தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், அவர்களுக்கு மட்டும் தேவனாய கர்த்தர் இல்லை, நம்முடைய தேவன் நமக்கும் தேவனாய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, 3வது சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சபையில் நல்லா பாடி துதித்து ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். கர்த்தர் சகோதரர் நாம் துதித்து நல்லா தேவ சமூகத்தில் துதிக்கும் போது என்ன எதை கொண்டு துதிக்கிறோம்? தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து. எந்த பாட்டினால? சோத்திரம் கர்த்தரை உயர்த்தும் பாட்டினாலே கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் ஒரு அந்நிய காரியமும் சோத்திரம் ஒன்றும் சபைக்குள்ளே வந்துடக்கூடாது. உலகத்தில் சில இடங்கள், சென்னையிலே கூட சில பேர் என்ன பண்ணுறானுங்க, சினிமா பாட்டை பாடிக்கிட்டு சோத்திரம் தேவனை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. சோத்திரம் அப்படிலாம் அதுக்கு ஒரு கூட்டம், ஜால்ரா அடிக்கிற கூட்டம்லாம் இருக்குது. ஏதோ ஒரு பாட்டுங்க, அது கேட்க நல்லா இருக்குல்ல, சோத்திரம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற சிலர். அப்போ சிலருக்கு சில ரசிகர்கள்லாம் இருப்பாங்கள்ல, சினிமா நடிகர்களுக்கு சில ரசிகர்கள் சோத்திரம் ஆமாம் அப்படிலாம் இருக்கிறாங்க. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனால் என்ன ஆண்டவருடைய ஊழியர்கள் ஒருவருமே ஹீரோக்கள் இல்லை. ஹீரோ கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்னது, நம்முடைய தலைவர். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே தான் வாசம் பண்ணுவார். வீட்டில் நீங்கள் இங்கே சபையில் நல்லா துதித்து நல்லா முழுமையாக ஆராதிச்சிங்கன்னா உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன். நீங்கள் வீட்டிலே சோத்திரம் தேவனை பாடி துதித்து ஆராதித்து எவ்வளோ பேர் உங்கள் வீட்டில் துதிக்கிறீங்க, பாடல் பாடி ஆராதிக்கிறீங்க. அப்போ கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனம் தெரியுதா? இஸ்ரவேலின் எதுக்குள்ளே தான் வாசம் பண்ணுறாரு? துதிகளுக்குள். ஆமாம், துதி ஸ்தோத்திரம். அதுக்கு தான் பாடல்களை முக்கியப்படுத்தினாங்க பரிசுத்தவான்கள். சங்கீதம் என்னதுங்க, 150 சங்கீதம் இருக்குது, எல்லாமே பாடல் தானே, தேவனை உயர்த்தும் பாடல் தானே. ஆரோகண சங்கீதம்னு இருக்குது, இந்த நம்ம வாசித்தது தாவீது சங்கீதமா ஆரோகண சங்கீதமா? ஆரோகண சங்கீதம்னா என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சோத்திரம் எல்லாரும் போகும்போது, இப்போ நீங்கள் உள்ளே ஒரு சிலர் உள்ளே சபையில் வாய் திறந்து பாடுறதில்ல. சொன்ன சிலருக்கு சங்கடமாக இருக்குன்னு தெரில. உள்ளே சேர்ந்து பாடுங்க சோத்திரம், சேர்ந்து பாடுங்க சோத்திரம், எல்லோரும் பாடுங்க அப்படின்னா சில பேர் வாயை திறக்கிறதில்ல. அப்படி ஒரு பிரஸ்ட்டை பண்ணியிருக்காங்களான்னு தெரில. தீர்மானம், வாயை திறக்க மாட்டேன். நீ நான் சொல்லியா, நான் திறக்க மாட்டேயா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரில. சோத்திரம் துதி வாசம் பண்ண மாட்டார். அப்படிப்பட்டவங்க நடுவில் கர்த்தர் வாசம் பண்ண மாட்டார். நல்லா பாடி துதிக்கணும்.
சேர்ந்து பாடம் என்னங்க, யாருமே நான் படிக்கவே என்ன படிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் எனக்கு படிக்கலை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, நான் படிக்கலை சிறு வயதில். 2 தடவை பாடுறோம்ல, முதல் தடவை பாடுறதை கற்றுக்கொள்ளுங்க, 2வது தடவை பாடுங்க. ரொம்ப வயசானவங்கள அவங்கள கூட விட்டுருங்க, எங்களுக்கு பாடம் கூட தெரியல, பாட முடியல அப்படின்னு விட்டுருங்க. இளம் பிள்ளைகளும் பாடாமல் இருக்கிறீங்களே. இஸ்ரவேலின் துதிகளுக்கு தானே வாசம் பண்ணுவார்னு வேதம் சொல்லுது. நீங்கள் பாடி துதித்தா உங்களுடைய ஆசீர்வாதத்தை தான் சொல்கிறேன். பாடினீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. இங்கே நல்ல முகத்தம் என்ன பாருங்கள், உங்களை பார்த்து தான் நான் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. சோத்திரம். உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். வெளியே போகிறவங்களுக்கெல்லாம் இப்போ பிரசங்கம் பண்ணால் கேட்குமா? நம்ம தான் சுற்றி உள்ளே அடைச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்கோம், உள்ளே தானே இருக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண, உங்கள் வீடுகளில் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் தான் இடம் கொடுக்கணும். நீங்கள் கர்த்தரை துதிக்கிற துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, ஜெபம், சோதனை, இந்த தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்க பாருங்கள். வீட்டில் சினிமா பாட்டுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் அப்போ தான் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்வார். சத்தியத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். வாசம் பண்ண விரும்புகிறார். வீடுகளில் எல்லார்ட்டும் இன்றைக்கி மொபைல் இது இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, டச் ஃபோன் இருக்குது. அதில் எவ்வளோ இப்போ பாடல்களை இன்றைக்கி அனுப்புகிறாங்க யூடியூப்பில். எவ்வளோ பேர் கேட்குறீங்க? நான்லாம் இவ்வளோ இப்போ ஃபாதர் பாட்டில் நிறைய கேட்டு சேர்ந்து பாடுவேன். நம்ம ஃபாதர் பாட்டு மட்டும் இல்லை, எவ்வளோ மற்றவர்களுடைய நல்ல பக்திக்குரிய பாடல்களையும் நான் கேட்குறேன், சேர்ந்து பாடுறேன். பாடணும், சோத்திரம். அப்போ துதிகளுக்குள்ள வாசம் செய்கிற தேவன் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உற்சாகப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் எவ்வளோ நமக்கு சோத்திரம், சோர்வு, அசதிகள், பலவிதமான கவலைகள் இதெல்லாம் வரும்போது கர்த்தருடைய பாடல்களை நம்ம சோத்திரம் உயிர்மீட்சி அடைய செய்யும். அல்லேலூயா. உற்சாகப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். கர்த்தர் சோத்திரம். அப்படி சந்தோஷமாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத மற்றவர்களை குறித்ததான காரியங்கள், இது தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட என்ன பண்ணுங்க, நல்ல கர்த்தருடைய பாடல்களை இதில் போட்டு சோத்திரம். சில வீடுகளில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, ஆமாம், கர்த்தருடைய பாடல்களை அந்த ஸ்பீக்கர் சின்ன சின்ன ஸ்பீக்கர் வச்சு போடுறாங்க. ரைட், அப்படி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சோத்திரம். நல்லா இன்றைக்கி நம்ம முழு வீட்டுக்கும் கேட்குற மாதிரியே நமக்கு நல்ல ஸ்பீக்கர் இருக்குது. எதில் இருக்குது? இருக்கா? ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கா? கர்த்தர் சோத்திரம் டாட்டும். அந்த பாடல்களை போட்டு கேளுங்க, அப்போ தேவ பிரசனம் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், சாப்பிடும்போது அந்த பாடல்களை சேர்ந்து சோதரம் கேட்டுட்டு இனிமையாக கேளுங்க. சோத்திரம் உட்காந்துருக்கும் போது கேளுங்க. படுத்திருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், சோத்திரம் உன் பிள்ளைகளுக்கு படுத்திருக்கும் போதும் சோத்திரம் நீ அப்போ கர்த்தருடைய வசனம் அதிக போதிக்கப்படாமல் இருந்த காலத்தில் சொன்னார், உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு, வார்த்தையை கற்றுக்கொடு, வசனத்தை கற்றுக்கொடு அப்படிலாம் சொன்னார். சொல்லியிருக்கிறாரா? உபாகம புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 4 நீங்கள் வாசிங்கனாலே அதில் சொல்லப்பட்டு உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு, நீ கற்றுக்கொடு, போதின்னு சொன்னார். அப்போ கற்றுக் கொடுக்கணும், போதிக்கணும்னா பெற்றோர்கள் வசனம் தெரிஞ்சால் தானே கற்றுக் கொடுப்பீங்க, போதிப்பீங்க. அப்போ இன்றைக்கி வசனம் மூலமாக ஃபாதருடைய பாடலாம் நிறையா வந்துருக்குதே. அதை கேட்க கேட்க அவர்களுக்கு வசனம் உள்ளே இறங்குமா? வசனம் கிரியை செய்யணுமா? அந்த இடத்துல தேவையில்லாமல் மற்றவங்களை பற்றி குறை பேசிக்கிட்டு இருக்க வேணாம். சபையை பற்றியோ, விசுவாசியை பற்றியோ, ஊழியக்காரரை பற்றியோ, யாரை பற்றியும் ஒரு சில இடங்களெல்லாம் ஊழியக்காரங்க துக்கமாக சொல்கிறது காரியம் என்ன தெரியுமா? சோத்திரம். நீங்கள் சபையில் நீங்கள் வீடுகளை கூடி வரும்போது, அது வீட்டில் இருக்கும்போது, சாப்பிடும்போது, கொள்ளும்போது நீங்கள் தேவையில்லாத மற்றவருடைய காரியங்களை குறித்து கமெண்ட் அடிக்காதீங்க. பிரசங்கத்தை குறித்தோ மற்றவருடைய காரியங்களை குறித்தோ குறை சொல்லி பேசாதீங்க. இது உங்கள் பிள்ளைகளுக்கு அவிசுவாசத்தை உண்டாகும், உங்களுக்கே அவிசுவாசத்தை உண்டாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. சோத்திரம். இதெல்லாம் ஒரு சில இடங்களில் நடக்கிறது. ஊழியக்காரங்க அவருக்கு இப்போ மூத்த ஊழியக்காரங்களுக்கு தெரிஞ்சு தான் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இடையில என்ன சொல்லுங்கள், சபை விசுவாசிகளுக்கு இப்படி சொல்லுங்கள். சோத்திரம். கர்த்தருடைய பாடலை கேட்க சொல்லுங்கள், துதி பாடலை கேட்க சொல்லுங்கள், சோத்திர பாடலை, ஆராதனை பாடலை, ஜெப பாடலுன்னு நீங்கள் நிறையா வந்துருக்குதா. நம்ம ஜிபிஎம் மூலமாக அனுப்புகிறோமா இல்லையா? கிரேஸ் ப்ளஸ் மீடியா மூலமாக எவ்வளோ ஒரு பாடல்களை 10 பாட்டு 12 பாட்டுன்னு அனுப்புகிறோம். அதெல்லாம் கேட்குறது தானே அனுப்புகிறோம். எல்லாம் உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய காரியங்களாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை பயன்படுத்திக்கொள்ளேன்னா அதை யாரும் இல்லை தப்புன்னு பாருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய நன்மைக்காக காரியங்களை சொல்கிறோம். சோத்திரம். ஒருவரை பற்றியும்
கர்த்தர் சோதரன் நாம் துதிக்கணுமே தவிர துதிக்கலைன்னா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதிக்காதவர்களுக்கு என்ன வருமா? அங்கே ஃபாதர் சொல்லிட்டார், என்ன வருமா? முறுமுறுப்பு வரும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா? ஆமாம், இதுதான் விஷயம். ஒன்று துதி இருக்கும், இல்லாட்டி முறுமுறுப்பு இருக்கும். உங்களுக்கு எது இருக்குது? எனக்கு தெரியாது. சபையில் வந்து துதிக்கிறீங்க, ரைட், ஓகே. வீட்டில் ரெண்டு இருக்கா? அந்த பார்த்தீங்களா, போக வர்றது அதெல்லாம் இருக்குதான். சோத்திரம் வேண்டாம், முறுமுறுப்பு வேண்டாம். கருத்து முறுமுறுத்த இப்படி சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறேன், பயந்துக்கிறாதீங்க. 10 முறை முறுமுறுத்தவங்க எங்கே போகல? இஸ்ரவேலர்கள் யாரும் எங்கே போகல? நீங்கள் எத்தனை முறை முறுமுறுத்துருக்கிறீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துலேருந்து? லிஸ்ட்டு போட்டு பாருங்க. இன்றைக்கி போய் வீட்டில் உட்காந்து பொறுமையாக இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் மறந்து போயிடும். ஒரு நாளைக்கு எத்தனோ முறை முறுமுறுக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் குடும்பத்தின் காரியங்களில் முடிமுறுத்தாலே சமாதானம் இல்லாமல் போயிடுது. சொல்கிறது புரியுதா? தேவனுடைய காரியங்கள் எதுவுமே முறுமுறுத்துறாதீங்க. அல்லேலூயா. என்னை பற்றிலாம் முறுமுறுத்து போய் எங்களை பற்றி பேசுகிறீங்களா? இல்லையா? இல்லைன்றீங்களே, பரவாயில்லையே, நல்ல பிள்ளைகளாக இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, அதான் இப்போ நல்லா தெளிவாக அந்த ஃபாதர் பாடினார். ஃபாதர் பாடினாங்க இல்லைங்களா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவானா? பார்த்தீங்களா? துதி எடுக்கணும். துதி, ஆமாம், சாத்தான் வீட்டில் இருக்க விடாமல் துரத்தணும் இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. துதியினால் துரத்தணும், இயேசு நாமத்தினாலும் துரத்தணும், துதியினாலையும் துரத்தணும். துதிக்க ஓடி போயிடுவாங்க. துதி எடுத்தால் சாத்தான் இருக்க மாட்டான் வீட்டில். நம்ம துதியை எடுக்காதனால தான் சத்துரு போராட்டம். அப்படி பிசாசு சோதிக்கிறான், அப்படி பொதுவாக சோதனை இருக்கும். பிசாசுடைய சோதனை ஜபத்தினால தான் மேற்கொள்ளணும். அல்லேலூயா. துதிக்கிற இடத்துல என்ன நடக்கும்னா அற்புதம் நடக்கும். பாருங்கள், நல்ல கவனிங்க. துதிக்கும் போது தான் எதிராக இருந்த எரிக்கோ மதில்கள் உடைஞ்சது. சாத்தான் கட்டி வச்சிருந்த எரிக்கோ மதில்களை, எரிக்கோடைய ராஜா சாத்தானுக்கு அடையாளம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எரிக்கோ மதில்கள் தரைமட்டமாய் விழுந்தது. சோத்திரம். நல்ல கவனிங்க. துதிக்க தடைகள் விலகும். ஆமேன். அல்லேலூயா. சோத்தரிக்க கர்த்தருடைய கிருபைகள் பெருகும். ஜெபம் பண்ண உங்களோட வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். இதை நான் சினிமா வசனம் மாதிரி சொல்கிறது இல்லை, இது சத்தியம். அல்லேலூயா. அப்படியே மறக்காமல் சொல்லுங்கள். துதிக்க தடைகள் விலகும். நாள் வாய் திறந்தாலும் சோத்தரிக்க கர்த்தருடைய கிருபைகள் பெருகும். ஜெபிக்க ஜெயம் உண்டாகும். இது செய்யணும். செய்வீங்களா? சரி. எடுத்து பாருங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவரீரே பரிசுத்தரை நம்ம என்ன செய்கிறோம்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற அந்த பரிசுத்தரை, அந்த நீதி உள்ள தேவனை, அந்த உண்மை உள்ள தேவனை, அந்த கர்த்தர் பெரிய தேவனை, அந்த நல்ல தேவனை கர்த்தர் சோத்திரம் நாம் பின்பற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். சோத்திரம் நம்மை போல நாம் ஆராதிக்கிற தேவனை போல ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தத்தில் அவருக்கு நிகர அவர் ஒருவரே. அல்லேலூயா. அதே போல் நம்முடைய ஆண்டவரை இயேசுவும் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்பதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமாம், யாரையோ சொல்கிறாங்க அழகான முன்மாதிரின்னு. ஆனால் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மட்டுமே அழகான முன்மாதிரி. அல்லேலூயா. ஆமாம், அதில் நாம் உண்மையில் சந்தோஷப்படணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். அதனால் நல்லா கர்த்தர் சோதரம் சபையில் வந்து துதிங்க. சோத்திரம். வீட்லேயும் என்ன பண்ணுங்க? ஆமாம், 2-3 பாடலை பாடி நல்லா கவனிக்கணும். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி 2-3 பாடலை பாடி ஸ்தோத்திரம், சங்கீதம், புஸ்தகம், வேதத்திலேருந்து 2-3 அதிகாரங்களை. ஆமாம், பிள்ளைங்க 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர், குடும்பத்தில் 4 பேர் இருந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னா குடும்ப ஜெபம் எத்தனை பேருக்கு இருக்கு? குடும்ப ஜெபம் இருக்கா? அப்போ 4 பேர் என்ன பண்ணலாம்? ஆமாம், சோத்திரம். எல்லோரும் இன்றைக்கி படித்தவங்களாக தான் இருப்பீங்க. தமிழ், ஆமாம், ஓரளவு படித்தவங்களாக இருப்பீங்க. சோத்திரம். படிக்க தெரியாதவங்களை விட்டுருங்க, படிக்க தெரிஞ்சவங்கள வாசிங்க. ஒரு 3 பேர் படிக்க தெரியுதா? 3 சங்கீதம் வாசிக்க சொல்லுங்கள். அடுத்து என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. இல்லை 10 நிமிஷம், இப்படி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி பழகுனீங்கன்னா அடுத்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ண தோணும். அடுத்து கர்த்தர் உங்களை நல்லா இன்னும் ஜெபிக்க வைப்பார். கால் நேரம் ஜெபிச்சிருவீங்க. சோத்திரம். 1 மணி நேரம் போகிறதே தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், 1 மணி நேரமாக ஜெபிக்கணும். சோதரன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். இல்லாட்டி தோல்வி உண்டாயிரும்னு சொல்கிறேன். தோல்வி வரணுமா, ஜெயம் வரணுமா, வெற்றி வரணுமா? அது மட்டும் ஆசை இருக்குது. வெற்றி வரணும். அதுக்குள்ளே வேலையை செய்யணுமா இல்லையா?
வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களே, அப்போ ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. சரி, காலையிலே 1 மணி நேரம் முடியல, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நைட்டு அவனு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். கணக்கு கேட்பார் ஆண்டவர். ஊழியக்காரன் சோத்திரம் அடித்து சொன்னானே, கேட்கலையே. ஆண்டவர் வரைக்கும் ரொம்ப சௌமியமாக இருக்குதுங்க. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் ஆண்டவர் வரைக்கும் சௌமியமாக இருக்கிறத வெளிப்படுத்துது. பொதுவாக இதோ சீக்கிரமாக வருகிறேன்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆண்டவருடைய நாள் ஒரு நாள் வந்து 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். அப்போ இன்னும் இருக்கும் பொழுதுக்கு இன்னும் பல வருஷம் இருக்கும் பொழுதுக்கு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் வரைக்கும் எப்போதும் ஆயத்தமாக இருப்போம். எப்போ வந்தாலும் ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் சோதர கர்த்தருடைய வரிகளை போக அவர்களால் முடியும். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாதவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார் ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன். இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், நல்லா ஆண்டவருடைய பாடல்களை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்முடைய சோத்திரம் நாம் அனுப்புகிற பாடல்களை நல்லா பல பேருடைய பாடல்களை, பிரயோஜனமுள்ள பாடல்களை என்ன பண்ணுறோம், ஜெப பாடல், துதி பாடல், சோத்திர பாடல், ஆராதனை பாடல் அப்படின்னு இருக்குது. எல்லா பாடல்களையும் கேளுங்க, சேர்ந்து பாடுங்கன்றேன். கேட்குறது மட்டும் இல்லை, சேர்ந்து பாடணும். அப்போ என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு சர்வசாதாரணமாக சபையில் பாடல் பாடும்போது, ஆராதிக்கும் போது உங்களுக்கு அந்த பாடல் தெரியும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஏன் சொல்கிறேன்னா, இஸ்ரவேலின் துதிகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்முடைய துதிகளுக்குள்ளே தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ எங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார் கர்த்தர். 2வது இஸ்ரவேலின் புத்திரர் நடுவே வாசம் பண்ணினார். 3வது கர்த்தருடைய துதிகளுக்குள், இஸ்ரவேல்ன்றது சொல்லலாம் பரவாயில்ல, துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். துதிக்கும் போது கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். துதியின் போது அது வந்துடுது. பாடல் தான் துதி, சோத்திரம். அந்த பாடல் தான் 1000 சோத்திர பலிகள். துதி பலி, சோத்திர பலி, நன்றி பலி, ஆராதனை பலி, இப்படிலாம் வந்துடுச்சு. அதெல்லாம் அப்படி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் ஒரு 1000 சோத்திர பலிகள் உள்ள புத்தகத்தை வாங்கி அப்படியே நீங்கள் ஒரு நாளைக்கு சொல்லுங்களேன். ஒரு 200 சோத்திர பலிகள் பேரெடுங்க. சோத்திரம் அப்படிலாம் செய்யலாம், பழகிக்கலாம். சோத்திரம் பண்ண பழகிக்கலாம், துதிக்க பழகிக்கலாம். துதியும் சோத்திரமும் ரெண்டும் ஒரு சோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியமான ஒரு பறவைக்கு 2 பாருங்கள், துதி ஸ்தோத்திரம் ஜெபம். அது துதி ஸ்தோத்திரம் ஒரு இதில் சேர்த்துக்கலாம், இன்னொன்று ஜெபம். இது 2 கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அல்லேலூயா. 2 சிறகு இல்லாமல் பறக்குமா பறவை? பறக்காது. ஒன்று துதி ஸ்தோத்திரம், 2வது ஜெபம். இது 2ம் நம்ம கர்த்தருக்குள்ளாக உயர கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்க நம்மை பலப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர். அடுத்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்ட்டு இருக்குது. சரி, வாசிக்கலாம். 3 இடத்துல உள்ள வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17. அடுத்து 1 கொரிந்தியரில் 2 இடத்துல உள்ள வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுடைய ஆலயம் இங்கே பாருங்கள், எந்த விக்கிரமும் இல்லை. இந்த படம் இருக்கா உங்கள் வீட்டில்? என்ன இருக்கா? ஏதோ தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நான் அவர்களுக்குள்ளே ஆமாம், நான் அப்படி அந்த விக்கிரங்கள் இல்லாத இடத்துல தான் வாசம் பண்ணுவாராம். நல்லா கவனிங்க, சத்தியத்தை கவனிக்கணும். நான் சொல்கிற வசனம் உங்களுக்கு புரியுதா? நான் சரியாக பேசுகிறேன்னா? வசனத்தை தான் விலைக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னொன்று என்ன, விக்கிரகம் எது அப்படின்னா, தேவனுக்கு மேலே நம்ம எதை அதிகமாக முன் வைக்கிறோமோ அது எல்லாமே விக்கிரகமே. அல்லேலூயா. சோத்திரம். மனுஷர்களை எல்லாருமே அதுக்கு குடும்பத்தாரை கூட வச்சுக்கலாம். சிலர் கணவனை விக்கிரமாக ஆக்கிடுவாங்க, சிலர் மனைவியை விக்கிரமாக ஆக்கிடுவாங்க, சிலர் பிள்ளைகளை விக்கிரமாக, பேர பிள்ளைகளை. சோத்திரம். எல்லாமே கர்த்தருக்கு பின்னாடி தான். அல்லேலூயா. ஒன்று கர்த்தர், சோத்திரம். அடுத்து குடும்பம், அடுத்து சோத்திரம் சபை, தேவனுடைய சபை, சோத்திரம். இப்படி நம்ம அதோடு கூட சோத்திரம் இருக்கிறதான மற்ற ஜனங்களையும் நாம் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். அப்போ விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆலயத்துக்கும், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாசம் பண்ணுகிறார். இன்னொரு அனுபவம், உலாவுகிறார். அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. யார் சொன்னது? கர்த்தர் தான் சொன்னார். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே,
இந்த வார்த்தை எங்கேருந்து எடுத்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் தெரியுமா? லேவிய ராகமத்தில் இருக்குது. வாசிப்பா 26 லேவிய ராகமம் 26ஆம் அதிகாரம் 26:12 வாசிக்கணும். நான் உங்கள் நடுவிலே உலாவி, இது கூட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லப்பட்டபடியே அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை தான் எடுத்து எங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்போஸ்தலன் பவுல் சோத்திரம் காண்பித்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டபடியே அப்படின்ற வார்த்தை வரும் புதிய ஏற்பாட்டில். அப்போனா என்ன அர்த்தம்? அது பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். சரி, ஆனபடியால் இப்போ இங்கே வந்துடுங்க. 16 அப்போ அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு 17ஆம் வசனம், நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு என்ன பண்ணுங்க? பிரிந்து போய். பாருங்க, சிலரை விட்டு பிரிந்து போக வேண்டி இருக்குது கிறிஸ்தவ ஜீவியத்தில். சோத்திர தேவனுக்காக வாழ தடையாக இருக்கிறவர்களை விட்டு பிரிந்து போகணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் நம்முடைய உறவுகளோ யாராக இருந்தாலும் அப்படின்னா அவர்கள் விட்டு சோத்திர குடும்பத்தை விட்டு பிரிய சொல்லலை. அவர்களுடைய அந்த அந்த பக்தி உலகப்பிரமான பக்தி இருக்குது, அதை விட்டு பிரிந்து இருங்க. தேவ பக்தி ஆகிய கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்களோடு கூட இணைந்துருங்க. அப்போ தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனை குறித்தும் சொல்லுங்கள். இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை தான். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அது எதெல்லாம் அசுத்தம் அப்படின்றது வேதத்தில் இருக்குது. விற்கிற ஆராதனை விட்டு விலகி என்ன செய்யுங்களா? ஓடுங்கள் இருக்குது வேதத்தில். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். சில இதுக்கு விலகி ஓடணும், நிற்கக்கூடாது அங்கே. சோத்திரம் யோசேப்பு பாவம் செய்ய சோத்திரம் போத்திபார் தொந்தரவு, போத்திபாருடைய மனைவி தொந்தரவு பண்ணுறா. விலகி என்ன செஞ்சான் அந்த மனுஷன்? பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஓடணும் அப்படி. சோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனம். ஆமாம், நீங்கள் பாவம் செய்ய போகாமல் இருக்கலாம், உங்களை தேடி பாவம் வரும். இச்சைகளை தூண்டுற காரியங்களை காரியங்கள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மொபைலே கூட வரும். சோத்திரம் இயேசுவின் நாமத்தினால என் மொபைல் பரிசுத்தமானது அவசியமானதுக்கு மட்டுமே பயன்படுவதாக. அல்லேலூயா. அப்படி தினமும் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு தலையெல்லாம் ஆட்டுறீங்க, ரைட்டு, நல்லது. ஆமாம், அப்படி ஜெபம் பண்ணணும். தினமும் ஜெபம் பண்ணுறீங்களா? இனிமேல் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், வேறு மாதிரி சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சோதனை படுச்சுன்னா அது என்ன பண்ணுங்க? சோத்திரம் அது நீ வச்சுக்க வேணாம், தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இத்தனை இது 1000க்கு வாங்கி தூக்கி போடுவாங்களாக்கும். அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், தினமும் என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, பரிசுத்தமானதை தவிர வேறு எதுவும் இதிலிருந்து நான் பார்க்கக்கூடாது, நான் கேட்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, இதனால் நான் கரைப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்க, அப்போ தான் கர்த்தர் நம்மத்தில் வாசம் பண்ணுவார், உலாவுவார். இது நல்ல அருமையான ஒரு சத்தியம். உங்களுக்கு வாரம் பிரயோஜனமான சத்தியத்தை போதிக்கிறோம். நாங்கள் சில பேர் நோட் பண்ணுறீங்கலாம், நல்லது. வீட்டில் போய் என்ன பண்ணணுங்க? நல்லா கேட்டு என்ன பண்ணுங்க? உங்கள் நினப்பு எங்கே இருக்கட்டும்? ஆமாம், வசனத்துக்குள்ளேயே இருக்கட்டும். அல்லேலூயா. இதை விட்டு வெளியே போயிடக்கூடாது. எங்கே போயிடக்கூடாது? வீட்டுக்கோ வெளியிலையோ ஆமாம், அதெல்லாம் வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆராதனை நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்னா இதுக்குள்ளே இருந்து கர்த்தருடைய பிரசனத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், சோத்திரம். அசுத்தமான எதையும் தொடாதீங்க. பாவத்தை தூண்டுற காரியங்களை சோத்திரம் தொடாதீங்க. கர்த்தர் சோத்திரம் டாட்டும். அப்பொழுது தான் என்ன செய்வாராம்? 18ஆம் வசனம், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமார்த்தியர்களாக இருப்பேன் என்று யார் சொல்கிறாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தான் பாருங்கள், விட வேண்டியதை விடணும், தொடக்கூடாது. அப்போ பிரிந்து போக வேண்டியது பிரிந்து போகணும். அப்பொழுது தான் நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமார்த்திகளாக இருப்பேன் என்று யார் சொல்கிறாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் சோதரம் டாட்டும். சர்வ உள்ள தேவன் என்ற பேரில் யாருக்கெல்லாம் வெளிப்பட்டார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு எப்படி தான் வெளிப்பட்டார்?
சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற ஒரு காரியத்தில் வெளிப்பட்டார். ஆனால் மோசேக்கு சொல்லும்போது என்னுடைய பேர் என்னது, யெகோவா அப்படின்னு சொல்லுவார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் சொல்லுவாருங்களா, சோதர் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன், நானே வாசலாக இருக்கிறேன், அப்படிலாம் சொல்லியிருக்காரா? அவர் தான் அங்கே சொன்னவர் தான் இங்கே வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? அங்கே சோதர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் யார்? கர்த்தர் சோதன் உண்டாகட்டும் கர்த்தருடைய தூதனானவர். புதிய ஏற்பாட்டில் அவரே கர்த்தர். அல்லேலூயா. ஸோ வேதத்தில் கர்த்தர் என்ற வார்த்தை பூரா சோதரம் ஆண்டவரை தான் குறிக்கும். பிதாவாகிய தேவன் என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கும். ஒரே தேவன் தான். சோதர் அவருடைய செயல்பாடுகள் கர்த்தர் சோதர் 3 ஆழ்த்தத்துவத்தில் தேவன் செயல்படுகிறதை நாம் தொடர்ந்து வேதத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அதை நாம் விசுவாசிக்கிறோம். இப்போ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நல்ல 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 சொல்லுங்க. இப்போ சோதனையான நேரம். என்ன நேரம்? பாதி நேரம் வந்துருச்சா? நான் பாதி நேரத்தில் முடிக்க போகிறேன். நல்லா விழித்து பார்க்குறீங்களா? கண்ணு முழிச்சு பாருங்கள். சோத்திரம். ஆமாம், தூக்கம் வந்துச்சுன்னா டக்குன்னு வீட்டில் இருந்து கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, சுடு தண்ணியெலாம் கொண்டு வரீங்களே, அதுக்கு பதிலாக டீயை போட்டு எடுத்துகிட்டு வாங்க, குடிங்க. ரொம்ப செலவாயிடுமா? இங்கே வந்து தூங்காதீங்க. அல்லேலூயா. இங்கேயும் டீ கொடுக்க வசதி இல்லை. சோத்திரம். சரி சரி. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் நாம் தான், நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுறாரு. அல்லேலூயா. தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாக இருக்கின்ற அறியாது இருக்கக்கூடாது. தேவனுடைய சபை யார் அறிஞ்சிருக்கணும். அடுத்த வசனம். பாருங்க, அதனால தான் தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடாது. எப்படிலாம் கெடுக்கிறாங்க இன்றைக்கி? சோத்திர குடி, போத வஸ்து. இன்றைக்கி பல ஆண்கள் வந்து குடியிலே என்ன பண்ணுறாங்க, தங்களை சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க. ஆலயம், தேவனுடைய ஆலயமாய் சரீரத்தை கெடுக்கிறாங்க. பலவிதமான போத வஸ்துக்களை பிசாசு இறக்குமதி செஞ்சு பல மூலம் எங்கெங்கெல்லாம் இருந்து இப்போ உலகம் முழுவதும் பல தேசங்களிலிருந்து சோத்திர பல இடங்களுக்கு போத வஸ்துகள் போகிறது. குடி மட்டும் இல்லை, பலவிதமான போத வஸ்துக்கள். சோத்திர இது பூரா தேவனுடைய ஆலயமாகிய கர்த்தர் பிள்ளைகள் பயன்படுத்தினா அவர்கள் ஆலயமாகிய அவர்களுடைய சரீரம் கெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ சோத்திரம். அப்போ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் எப்படி தான் இருக்குது, நம்ம பரிசுத்தமாக தான் நம்ம வச்சு நடத்த விரும்புகிறார். இதை கரைப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் இது சம்பந்தப்பட்ட வசனம் தான். என்னுடைய உங்களுடைய சரீரமானது யாரால் பெற்றிருக்கிறோம்? சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா மூலமாக வந்த சரீரம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எங்கள் அப்பா அம்மா மூலம் வந்த உடம்புங்க இது. சரி, அது அப்பா அம்மா மூலமாக வந்திருந்தாலும் ஆண்டவரே தான் அந்த எந்த அப்பா அம்மாவுக்கு நாம் பிறக்கணும்னு சொல்லி சித்தம் வச்சவர் அவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் அவர்கள் மூலமாக சோதர குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி சோதரம் அவர் மூலமாக நாம் பிறக்க இந்த பூமியில் கிருபை செய்தார். அதே வேளையில் நாம் பெற்றோர்கள் மூலமாகவும் பிறந்திருக்கிறோம். இன்னும் வேதம் சொல்கிற தேவனால் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மாம்ச சத்தத்தினாலோ புருஷனுடைய சத்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம். ஒரு ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று வேதத்தில் இருக்குது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயம். என்ன ஆலயமா? அது தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்களும் நானும் யாருடைய அல்ல, நம்முடையவர்கள் அல்ல, கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா? அறியாமல் இருக்கிறீங்களா? அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. எந்த கிரயத்தினால கொல்லப்பட்டிருக்கோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சொந்த இரத்தத்தினாலே நாம் விலைக்கரையமாக கொல்லப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு உடையவளாகிய நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. சரீரத்தினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்தணும். பாருங்கள், சரீரத்தினால மகிமைப்படுத்துறது எப்படி? பாடல் பாடுறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவரீர் பரிசுத்தர் என்று துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறான்னு பார்த்தோமா? அப்போ என்ன செய்யுது? நம்முடைய சோத்திரம் பாடல் பாடுறோம், நம்ம வாய் பாடுது.
ஆனால் அந்த பாடல் கூட இருதயத்தினுடைய ஆண்டவர் மேல் உள்ள அன்பினால் ஏவப்பட்டு அப்படியே வைராக்கியத்தோடு பாடணும். அல்லேலூயா. வெறும் வாயில் பாடிடக்கூடாது. வாய் மூலமாக தான் பாடுறோம், ஆனால் இருதயத்திலிருந்து அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த ஆசை வரணும். அல்லேலூயா. சோத்திரம். சரி, அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சோத்திரம். விதம் அதுக்கு தான் விதம் சொல்லி தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணுமா? தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதிக்கணும், சோத்திரத்தினால் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இந்த வார்த்தை மறக்காதீங்க. மனப்படமாக சொல்லுங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பேன், சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். பைபிளில் தான் இருக்குது இந்த வசனம். பைபிளில் இருந்தால் நான் சொல்கிறேன். சரியா? சரி, அடுத்து அப்போ நான் வாசிக்க தம்பி. தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணும். இதை தான் எப்போதும் நம்ம செய்யணும். ஜீவிய காலமுறையும் செய்யணும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் செய்கிறோம். செஞ்சிட்டோம்னா நம்ம சோத்திரம், நம்ம கர்த்தருக்குள்ள மறித்தாலும் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் பரலோகத்தில் போய் இதைத்தான் செய்ய போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 57:15 கர்த்தர் யாருக்குள்ளே வாசம் பண்ண வரான்? நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்படின்னா தாழ்மையான இருதயம் உள்ளவர்களிடத்துல தான் நான் வாசம் பண்ணுவேன். பெருமையான எண்ணங்கள் பேச்சு உடையவர்களிடத்தில் வாசம் பண்ண மாட்டார் என்று வேதம் எச்சரிக்குது. பாருங்கள், வாசிக்கலாம். நல்ல அருமையான வார்த்தை. இதெல்லாம் மனப்பாடமாக நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சு இருதயத்தில் வைத்துக்கொள்கிற ரொம்ப அவசியம். அல்லேலூயா. சரி, நித்தியவாசியும் நம்முடைய ஆண்டவர் யார்? நித்தியவாசி இல்லையா? என்றைக்கும் நித்தியமாய் வாழ்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், பரிசுத்தரும். நம்முடைய தேவன் யார்? ஆமாம், அவருக்கு நிகரான பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் மூணாவது சொல்லப்பட்டிருக்கு. அவர் உன்னதமானவர். உன்னதம். அவரை போல ஒரு உன்னதமான ஒரு நிலையில் இருக்கிறவர் ஒருவரும் இல்லை. உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன் நான். அது பரலோகத்தை இந்த காரியங்களை குறிக்கலாம். சோத்திரம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார். ரெண்டைக்கு வாசம் பண்ணுகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர். அப்போ வானம் அவருக்கு அந்த சோத்திர பரலோக வானமாகிய அந்த சோத்திர பரலோகம் அது கர்த்தர் வாசம் செய்கிற இடம். அப்போ உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நான் என்ன செய்கிறேன்? நல்லா கவனிங்களா. பணிந்தவர்களின் ஆவியை தான் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. பெருமையும் சோத்திரம் பாருங்க. பெருமை சோத்திரம். பேச்சில் பெருமை, செயலில் பெருமை, வாழ்க்கையில் சோத்திர பலவிதமான வேதத்தில் ஆணவம், பெருமை, கர்வம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாதுங்க சொல்லுங்கள்? பெருமை, ஆணவம், கர்வம் இப்படி நம்மளை குறித்து சொல்லக்கூடாது. அந்த சிஸ்டரா, அந்த பிள்ளையா, அந்த பையனா ரொம்ப பெருமை பிடிச்சவன்ப்பா, ரொம்ப கர்வம் பிடிச்ச ஆளுயா, ரொம்ப ஆணவம் பிடிச்ச பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் நம்மளை கூட சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படி எதுவும் பேர் வாங்கியிருக்கிறீங்களா? கெட்ட பேர், நல்ல பேர் இல்லை அது. சரியா? அப்படி யாரும் உங்களை பற்றி சொல்லியிருக்காங்களா? பார்வையிலே என்ன பண்ணக்கூடாது? நம்ம பார்வையிலே ஒரு தாழ்மை இருக்கணும், பணிவு இருக்கணும், கனிவான பார்வை. என்ன சொல்லுங்கள்? அன்பான பார்வை. இன்னையிலேருந்து இது முன்னாடி எப்படியோ இருந்து போட்டோம். இனிமேல் நான் நல்ல பார்வை பார்க்கும்போது கூட அன்பாக பார்ப்பேன், கனிவாக பார்ப்பேன். என்ன சொல்லுங்கள்? கர்வமாக பார்க்க மாட்டேன், கனிவாக பார்ப்பேன். சரியா? கர்த்தர் சோத்திரம். வாசிக்கலாம். நித்தியவாசியும் பரிசுத்தனும் நாமம் உள்ளவனை மகத்துவம் உன்னதமான சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியைத்தான் என்ன செய்வாரா? சத்தியத்தை நீங்கள் இந்த வசனம் ரொம்ப அருமையான ஆழமான சத்தியம் நிறைந்த பதிங்க. பணிந்தவர்களின் ஆவியைத்தான் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கிறவர்களின் இருதயத்தை என்ன செய்வாரா? அப்போ பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பார், அடுத்த நொறுங்கிறவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிப்பார். பாருங்கள், நொறுங்குண்டு பலரால் நீங்கள் சோத்திரம் மற்ற உறவுகளால் சொந்த பந்தங்களால் உங்களை நீங்கள் அசட்டை பண்ணியிருக்கலாம், அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். அல்லது யாராவது உங்களை பற்றி அவதூறு பேசியிருக்கலாம் யாராவது. தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு காயப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை கணவர் காயப்படுத்தினாரா,
அல்லது கணவரை மனைவி காயப்படுத்தினாங்களா? அதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியாது. சோத்திரம். ஒருத்தரையும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள். சோத்திரம். அப்படி இருந்தாலும் கூட நான் என்ன செய்வேன், இன்றைக்கி வந்துட்டீங்க என்னுடைய சமயத்துக்கு வந்திருக்கிற தேவஜனமே, என்னுடைய பிள்ளைகளை உங்களை நான் உயிர்ப்பிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். படித்தவர்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறேன், நொறுங்களும் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்கிறார், அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நொறுங்குண்டு பணிந்த ஆவியலிடத்தில் தான் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சோத்திரம். மற்றவர்களால் நொறுக்கப்பட்டுட்டேன் ஆண்டவரே. நான் சோத்திரம் மற்றவர்கள் மூலமாக நான் என்ன பண்ணேன், உடைக்கப்பட்டிருக்கிறான் ஆண்டவரே. ஒருவேளை நம்மகிட்ட ஏதாவது ஒரு பெருமை அது எதுன்னு இருந்துச்சுன்னா யாரை கொண்டாவது ஆண்டவர் என்ன செய்வார், தாய் தகப்பனை கொண்டு சில சமயம் நொறுக்குவார். ஆவிக்குரிய தகப்பனை கொண்டு கூட தாயை கொண்டு கூட சில சமயம் நொறுக்குவார். பெற்றோர்கள் பிள்ளைகளை கொஞ்சம் உடச்சி கடிச்சு அப்படி சரி பண்ணணும். என்னப்பா, நான் சத்தியத்தை தானே சொல்கிறேன். அப்படி இருந்தா சொந்த கர்வம், பெருமை, என்னது ஆணவம், அப்படிலாம் எது கொஞ்சம் ஏறி இருக்கும். எங்கே கொஞ்சம் அப்படி ஏறி இருக்கும், டக்குன்னு அதை தட்டி இறக்கி விட்டுறணும். அதுக்கு தான் என்ன செய்யுது, அபிஷேகம். அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை உபவாச நாட்களில் வாங்க. இங்கே நல்ல அபிஷேகத்தில் நம்ம ஜபிக்கும் போது, தேவனுடைய ஆவியானவர் இறங்கும்போது எல்லாவற்றையும் அப்படியே சாந்தமுள்ளவரெலாம் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆமாம், என் பிள்ளை ஒரு காலத்தில் கோமாக இருந்துச்சுப்பா, கோமாக இருக்கும் என் மகன் கூட அப்படியே டக்குன்னு சீருவான். இப்படிலாம் அப்படி பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்டான். பொட்டி பாம்பு மாதிரி பிள்ளை என்ன பண்ணுறது. ஆமாம், சோத்திரம். என்னது, சீர்ற பாம்புக்கும் பொட்டி பாம்புக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அடங்கி அது சிலது அப்படி படுத்து கட்டின மாதிரி இருக்கும். பல்லு கட்டின பாம்பா, என்ன பாம்பா, சோத்திரம் சொல்லுவானுங்களே இந்த மேஜி கட்டுறவனுங்க. சோத்திரம். சில பாம்பு அப்படி டக்குன்னு ஏறி இப்படி நிற்கும். அதுதான் என்னது, சீர். அந்த சீர்றதெல்லாம் இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட. சரியா? சில பேர் பாருங்க பயங்கரமாக சீர்ற ஆளுகள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் பார்க்காத மாதிரி சொல்கிறீங்களே. சோத்திரம். வீட்டுக்காரரை சீர்றது, சிலர் வீட்டுக்காரம்மா சீர்றது, எது ஏன்னு தெரில. இதெல்லாம் சொல்ல வைக்கிறார் ஏசப்பா. எல்லாருக்கும் பணிந்த ஆவியையும் நொறுண்டு பணிந்த ஆவிகள் இடத்துல வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தை நீங்களும் நானும் சோத்திரம் என்ன செய்வோம், மனப்பாடமாக கற்றுக்கொள்வோம். என்னது, கீழே உள்ளது முக்கியமானது. சரி, இப்போ மேலேருந்து வாசம் பண்ணி சேர்ந்து வாசிப்போமா? நித்திய வாசியம். பரிசுத்தன்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்தமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான். அவர் சொல்லுகிறது என்ன, பணிந்தவர்களும் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், ரெண்டாவது நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், மூணாவது சொல்றாரு நொறுங்குண்டு பணிந்த ஆவியோரிடத்துல வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. என்னோட ஆவி நொறுங்குண்டு பணிந்த ஆவியுடையதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்குள் நீங்கள் வாசம் பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. சொல்லுவோம்மா, சோத்திரம் சொல்லணும். பாருங்க சோத்திரம். அப்படி நம்ம இருந்துட்டோம்னா இயேசுவை போல மாறாமல் நம்ம எங்கே போக முடியாது சொல்லுங்களேன். நானும் போதிக்கிறேன், எனக்கும் சேர்த்து தான். நான் சொல்கிறேன், இப்போ போதிக்கிறேன், நானும் ஆண்டவர் வரிகளை போகணும். நீ போதனையை கேட்குற நீங்களும் ஆண்டவர் வரிகளை போகணுங்க. அல்லேலூயா. நொறுங்குண்டு பணிந்த ஆவியுடையவர்களாக இருந்தால் தான் போக முடியும். சோத்திரம். பேச்சில், செயலில், வாழ்க்கையில் சோத்திரம். சிலர் தங்களுக்குன்னு ஒரு சில இது வச்சுருப்பாங்க, கொள்கை வச்சுருப்பாங்க. அதை விட்டு இறங்கி வர மாட்டாங்க. இல்லை, நமக்குன்னு இந்த கொள்கை வேணாம், நம்முடைய தேவனுடைய கொள்கை தான் நம்முடைய கொள்கை. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தது ஏசியா 37 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே எங்கே வாசம் பண்ணுறார்? பரலோகத்தில். கேருமீன்கள், சேராபீன்கள். சோத்திரம். எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்காங்க. கர்த்தர்கள் மரித்து போன இலங்கை தேசத்தை சேர்ந்த சந்திரசேகர் என்ற பாஸ்டர் அருமையான ஒரு பாடல்களை எழுதி பாடினார். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வன்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை துதித்திட, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. போதும். அந்த பாடல் நல்லா கற்றுக்கொண்டு பாடுங்க. அருமையான பாடல். சேனைகள் கர்த்தாவே. கேருபீன்கள் யார் சொல்கிறா தெரியுமா? எசேக்கியா ராஜா சோதரன் சொல்கிறாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை தான் சொல்லி ஜெபிக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற
ஆமாம், கேருபீன் சேராபில் என்ற தூதர்கள் கூட்டம், 2 வேற கூட்டம், தூதர்கள் தான். ஸ்தோத்திரம். சரி, அப்போ மத்தியில் வாசம் இஸ்ரவேலின் தேவனே நீர் ஒருவரே யார்? பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். எப்படி அருமையான ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார் பாருங்க. வீட்டில் போய் மற்றதையும் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. எத்தனை வசனம் இருக்குது அந்த ஸ்தோத்திரம், அந்த ஜப வசனம் எத்தனை இருக்குது? டக்குன்னு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஜபிக்கிற ஒரு வசனம் தானே? 20 வரைக்கும் இருக்கா? சரி, எப்படி கர்த்தா ஜெபம் பண்ணார் பாருங்க. வாசிக்கலாம். கர்த்தாவே இப்படிலாம் சொன்னா தான் ஆண்டவருக்கு தெரியுமா? ஆனால் இப்படிலாம் ஜபிச்சா ஏப்பா எனக்கு காது இல்லாமல் நினச்சியா? எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினச்சியா? இப்படிலாம் சொல்லி ஜபிக்கிறா அப்படின்னு கோவிச்சுக்கிடுவார் ஆண்டவர். தாராளமாக ஜபிக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி வாசிக்கலாம். பார்த்தீங்களா, ஜனகரிப்பு யார்? அசிரிய ராஜா. அவன் பெரிய தேசத்து ராஜா தான். சின்ன தேசமாகிய யூதா தேசத்தை பிடிக்க வந்திருக்கான். அவன் சொல்கிறான், ஜனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திச்சான். தெரியுமா உங்களுக்கு? நிந்திக்க முன்னாடி சொல்லி அனுப்பின வார்த்தைகளெல்லாம் கேளுங்க ஆண்டவரே. அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். தேவனுக்கு தெரியாத அந்த சம்பவம்லாம் தெரியும், ஆனால் நம்ம ஜெபத்தில் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, இதெல்லாம் பரிசுத்தவான்களை அறிந்திருந்தாங்க. அதனால் ஆண்டோட சமூகத்தில் போய் ஒரு நிருபத்தை எழுதினது போது தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்தான்னு இருக்குது. அந்த இங்கேயும் அப்படி இருக்குதா? இந்த வாங்கி வாசித்தான். எங்கே போயிட்டான்? வீட்டில் உட்காந்துருக்குல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அது விரித்து வச்சு, ஆண்டவரே அவன்லாம் என்ன நிருபத்தில் எப்படி எழுதியிருக்கிறான்னு பாருங்க ஆண்டவரே, எப்படிலாம் அவன் பேசியிருக்கிறான்னு பாருங்க ஆண்டவரே. இப்படிலாம் அவன் ஜெபிக்கணும். சோத்திரம். ஜெபன்றான் எப்படி நினைக்கிறீங்க? சோத்திரம். உங்களுக்கு மற்ற நிருபம் இருக்குது இல்லை, இதில் நிறையா நிருபம் இருக்குது. இதை எடுத்து வச்சு நல்லா விரித்து வச்சு நல்லா என்ன பண்ணுங்க, பாடி துதித்து ஆராதிச்சுட்டு வேதத்தை வாசிங்க. நிருபத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. சுவிசேஷ வசனத்தின் மூலமாக பேசுவார். வேதத்தின் மூலமாக கர்த்தர் பேசுவார். கர்த்தர் சோதரம் உண்டாட்டும். வாசிக்கலாம். நாசமாக்குனது உண்மைதான். ஏன்னா அதெல்லாம் விக்கிரகம் தானே. அவர்களை தேவர்களை நெருப்பில் போட்டு விட்டது. நெருப்பில் போட்டு விட்டுடலாம். அது என்னது? மனுஷனால் செய்யப்பட்ட சிலை என்ன செய்யும்? சோத்திரம். அது ஒன்றும் செய்யாது. அதனால அசீரிய ராஜாவோ அது ஒன்றும் பண்ணலை. ஆனால் நீர் எப்படி தேவன் இல்லையே? நீர் மெய்யான தேவனாச்சே, நீர் ஆவியான தேவனாச்சே, ஜீவனுள்ள தேவனாச்சே. அப்படி சொல்கிறாரு பாருங்க. நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதில் சொன்னாரா? மனுஷர் தெய்வம் அல்லவேன்னு அர்த்தம். தேவர்கள் அல்லவேன்னு அர்த்தம். தெய்வம் அல்லவே. மனுஷரும் கைவேலையான மரமும். அது அன்னைக்கும் என்னைக்கும் பார்த்துங்க, இந்த பாபிலோன் வழிபாடுன்றது அதிகமாக இந்த மரமும் கல்லும் தான் அதிகமாக கலந்தது. மரமும் கல்லுத்தில் தான் செய்யப்பட்டது. ஆகையால் அவைகளை அப்பனா அதை அழிச்சிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தேவனாய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர். அடுத்த வசனம் 20 வசனம். இப்போது எங்கள் தேவனாய கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர்னு பூமியின் ராஜ்யங்கள்லாம் அறியும்படிக்கு என்ன செய்யுங்க? எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தந்தாரா? அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தாரா? ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கருத்தான ஜெபமாக இருக்கணும் நம்முடைய ஜெபம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை. உபாகமம் 33:12 வசனத்தில் சோத்திரம் எங்கே வாசம் பண்ணுவார்? எங்கே கர்த்தர் வாசம் பண்ணும் இடம்? இன்னொரு இடம் என்ன? உபாகமம் 33:12 கர்த்தருக்கு பிரியமானவர்கள் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்துட்டோம்னா நம்முடைய எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக வாழ எத்தனை பேருக்கு பிரியம்? நான் சொல்கிறது புரியுதா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு பிரியமாக வாழ எப்போதும் ஒப்பு கொடுப்போம். வாசிக்கலாம். பாருங்க, இந்த பென்யமீனை குறித்து மோசே மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னது? ஆடாடாடா, எப்படி கர்த்தருக்கு பிரியமானவனை மாறிட்டான் தெரியுமா? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தவன்? அவன் இருக்கிற ஓனாயாக இருந்தவன். இங்கே வந்த பிற்பாடு நம்முடைய சுவாபங்களே மாறணும். அல்லேலூயா.
ஒரு காலத்தில் பீறுகிற ஓனாயாக இருந்தாலும் நீ கர்த்தருக்குள் வளர வளர கர்த்தருக்குள்ள ஜீவிக்க எப்படி ஆகிடணும்? கர்த்தருக்கு பிரியமானவர்களாக மாறிடணும். ஒரு காலத்தில் சரியில்லாத ஆளுகளாக இருந்த ஆளுக தான் நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக கர்த்தருக்குள் வந்த பிறகு முழுமையாக சரியாயிடணும். அல்லேலூயா. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாவற்றையும் நான் 100% சோதரம் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி வசனத்தின்படி வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் குடும்பமும் அதே பிள்ளைகளும் சந்ததிகள் மட்டும் இல்லை, சோத்திரம் நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் சந்ததிகளும் கர்த்தர் சோத்திரமுண்டா நாம் பூரணமாய் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவாபங்களுடையவர்களாய் கர்த்தர் சோத்திரம் தெய்வீக குணமுடையவர்களாய் மாறணும். நம்ம தெய்வீக குணமுடையவர்களாய் மாறாத பட்சத்தில் மாம்ச சுபாவம் தான் நம்ம கூட போராடும். நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக குணத்தினாலே என்னை அலங்கரியும். அல்லேலூயா. தெய்வீக சுபாவங்களினால் என்னை நிரப்புங்கப்பான்னு தினமும் ஜெபிக்கணும். எப்படி? உம்முடைய சொல்லுங்களேன், உம்முடைய தெய்வீக குணத்தினாலே சுபாவத்தினாலே என்னை ஆசீர்வதிங்க. ஆமேன். அல்லேலூயா. நிரப்புங்க, இல்லாட்டி ஆசீர்வதிங்க, அப்படி சொல்லி ஜெபிங்க. சோத்திரம் மாம்ச சுபாவம் வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வேண்டாம். சோத்திரம் வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ பாதி வாழ்க்கையை நிறைய பேர் கடந்துட்டு வந்துட்டோம். சோத்திரம் இல்லை முக்கால்வாசி வாழ்க்கையை சில பேர் கடந்து வந்தாச்சு. இன்னும் மீதி இருக்கிற கால்வாசி வாழ்க்கையும் கர்த்தருக்காகவே இருக்கட்டும். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். சுகமாய் தங்கியிருப்பான். நல்ல அருமையான வாக்குத்தத்தங்க பென்யமீனுக்கு. சோத்திர கர்த்தருக்கு பிரியமானவன் பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். எப்படி? கர்த்தரோடு எப்படி இருக்கணும்? நம்ம தங்கியிருக்கணும். சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னால் என்ன செய்வார்? அப்படி தங்கியிருக்கிறவர்களோட என்ன செய்வார்? அப்படி நெருங்கி வாழ்கிறவர்கள்னு அர்த்தம். தாவீது அப்படி தான் நெருங்கி ஆண்டவரோடு வாழ்ந்தார். அவர் சோத்திர என்ன செஞ்சார்? ஆண்டவர் சுகமாய் தங்கியிருக்க பண்ணது மட்டும் இல்லாமல் அவனை என்னாலும் காப்பாற்றினார். தாவீதையும் காப்பாற்றினார். அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். பாருங்கள், நம்முடைய எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய எல்லை குடும்பமாய் எல்லை சோத்திரம், நம்முடைய சோத்திரம் தொழிற்சலமாய் எல்லை வாசம் பண்ணணும். கர்த்தர் தொழிற்சலத்தில் வாசம் பண்ணணும், குடும்பத்தில் வீட்டில் வாசம் பண்ணணும், சபையில் வாசம் பண்ணணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய பிரசனம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை நம்ம நடத்தணும், அருமையாக நடத்த விரும்புகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் எல்லைக்குள்ளே தான் கர்த்தர் வாசமாக இருப்பார். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நான் உமக்கு பிரியமான, சொல்லுங்களேன், கர்த்தாவே நாம் உனக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்து உம்மோடு கூட சுகமாக தங்கியிருக்கணும். நீங்கள் என்னை என்னாலும் காப்பாற்றி எங்கள் எல்லைக்குள்ளே வாசமாயிருங்க ஆண்டவரே. ஆமேன். அல்லேலூயா. நல்ல விசுவாச அறிக்கையா? நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையா? சரி, ரைட்டு. ஏன்னா உடலை கொஞ்சம் ஆசீர்வாதமாக சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சம் என்னது உற்சாகமாக இருக்கும் இல்லையா? சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து சரி, இன்னும் கடைசியாக தூதர்கள் மத்தியில் வாசம் பண்ணிட்டார்னு பார்த்தோம். அப்போ இப்படிலாம் வாசம் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு முன்மாதிரி. பிதாவோடு கூட நெருங்கி வாசம் பண்ணாரா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த அனுபவத்தை நம்ம காத்துக்கொள்வோம். இதோடு நான் முடிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இந்த வசனத்தை கவனிங்க தம்பி. இந்த வசனத்தை போட்டி. அப்போ யோவான் 8:29. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினவர் யார்? பிதாவாகிய தேவன் இல்லையா? அப்போ என்னை அனுப்பினவர் ஆண்டவர் சொன்னார். யாரோடு இருக்கிறாரா? ஏசப்பாவோட இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். என்னோடு இருக்கிறாருன்ட்டு ஆண்டவர் ஏசப்பா சொன்னார். ஜீசஸ் சொன்னார் இல்லையா? இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பிதாவுக்கு பிரியமானவர்களை ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம எப்போதும் செய்யணும். அப்போ எப்போதும் அதை அவருக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு பிரியமானதை நாங்கள் எப்போ செய்கிறது? என்னது? குடும்பத்து காரியங்களை இதெல்லாம் நாங்கள் எதுவும் பார்க்காம அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமாய் ஜெயிக்க முடியும். இதோடு முடிக்கிறேன். என்னை அதே போல் நீங்களும் நானும் அவரோடு கூட, ஆண்டவரோடு கூட, கர்த்தரோடு கூட சோத்திரம் இருக்கணும்னா
அவருக்கு தேவனுக்கு பிரியமானவர்களை நாம் எப்போதும் செய்தால் நாம் அவரோடு கூட இருப்போம். நம்மை தனியே இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை பிதாவாகிய தேவன் தனியே இருக்க விடவில்லை. எப்பொழுதும் அவருக்கு பிரியமான செய்தது போல நாம் செய்வோம். எழுந்திருப்போமா? எழுந்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்கிற கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி ஸ்தோத்திரம் விரும்பினார். ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, இது என்றென்றைக்கு நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம் என்று சொல்லி சோதர சபையில் இந்த இப்படிப்பட்டதான வசனங்கள் நிறைந்த பேனர்களை வச்சுருப்பாங்க. வீடுகளில் இந்த வசனங்களை வச்சுருப்பீங்கன்னா நல்லது. இந்த வசனம் உள்ள சோத்திரம் சில பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. சோத்திரம் அப்படி இல்லாங்கன்னா கிடைக்கும் போது வாங்கி கொள்ளுங்க. இந்த கர்த்தர் சங்கீதம் 132 13 14 2 வசனம் உள்ள கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இல்லாட்டி 14 வசனம் வரைக்கும் உள்ளது சில இடங்களை நான் பார்த்துட்டுருக்கிறேன். இருக்கிறது நல்லது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல சோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் வாசம் பண்ண இடங்களை பார்த்தோம். கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஆண்டவரே. அப்பா என் மத்தியில் வாசம் பண்ணுங்கய்யான்னு வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து துதிக்கணும். வாய் திறந்து சோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யாத்ராகமம் 29 அதிகாரம் 45 46 வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் நடுவே வாசம் பண்ணினார். நம் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் மத்தியில் அவர் வாசம் பண்ணட்டும். சங்கீதம் 22:3 கர்த்தர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் துதிக்க துதிக்க நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். நல்ல வாயை திறந்து துதிங்க. துதிக்க துதிக்க அப்பா மக்கு சோத்திரம், ஏசப்பா மக்கு சோத்திரம். ஏசராஜா வாய் திறந்து. இன்னும் சிலவருக்கு வாய் திறக்க முடியலையே. அல்லேலூயா. சோத்திரம். மன சோர்வா இருக்கக்கூடியங்க, மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அவிசுவாசத்தோட இருக்காதீங்க. விசுவாசத்தோட இருங்க. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளில கேட்ட வார்த்தையின்படி நான் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நான் எதற்கும் கலங்காதபடிக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரக்கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா ரஹதரபா சந்தர போதுரிபி ஆந்தர வலரதரா ஒரிபிரி பிரியாத ரபலபரபா கரபலரியாதரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்ரா சோத்ர 2 கொரிந்தியர் 6:16 17 1 கொரிந்தியர் 3:16 17 1 கொரிந்தியர் 6:19-20 நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் ஜனங்களாயிருப்பீர்கள் என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனத்தில் கர்த்தர் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள இடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுடையவனாய் ஆவியுடையவளாய் என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. இருதய கடின எண்ணத்தில் வேண்டாண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சோத்ரா சோத்ரா. அல்லேலூயா. தாழ்மையுள்ள ஆவியோட இடத்துல வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்களே. எங்களிடத்துல பெருமை வேண்டாம் ஆண்டவரே. எங்களிடத்துல கர்வம் வேண்டாம் ஆண்டவரே. எங்களிடத்துல ஆணவம் வேண்டாம் ஆண்டவரே. உம்மை போல சாந்தம் உள்ளவர்களாய் மாற்றும் ஐயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க சொன்னீங்களப்பா. அப்பா உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் அந்த சாந்தமுள்ள ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த பொறுமை உள்ள ஆவியை கொடுங்க ஐயா. அந்த அன்புள்ள ஆவி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதிங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. அவரை போல நம்ம மாறணுமே. மாறினாத்தான் மனவாளன் கேட்ட மனவாட்டியா நம்ம மாற வேண்டியது அவசியம். கிறிஸ்துக்குள் தெரிந்தவர்களாய் நம்மை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோத்ர உபாகம் 33 அதிகாரம் 12 வசனத்தில் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவர்கள் எல்லைக்குள்ளே அவருடைய எல்லைக்குள்ளே வாசமா இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தருடைய எல்லைக்குள்ளே அவர் வைத்திருக்கிற நம்மை வைத்திருக்கிற எல்லைக்குள்ளே வீடுகள் நம்ம எல்லையாய் வீட்டுக்குள்ளே நம்மை ஆசீர்வதிப்பார், வாசமா இருப்பார். அல்லேலூயா. சபையாகிய எல்லைக்குள்ளே அவர் வாசமா இருப்பார். அல்லேலூயா. தொழில் சொல்லம் வியாபார சொல்லம் வேலை சொல்லம் பிடிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு ஸ்தலங்களில் அவர் வாசமா இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருந்து நம்முடைய எல்லைகளை பெருகப்படுகிற தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தர் சோதர ஏசாயா 37 அதிகாரம் 16 வசனத்தில் கர்த்தர் கேருபீன்கள் தூதர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், சோதரன் நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவருக்கு கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்து கொண்டே இருப்போம். ஆனால் நாம் தனியே இருக்க நம்மை விட மாட்டார். நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நடத்துவார். ஆண்டவரே வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, கூட இருந்து நடத்துவீராக. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழியை நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. என் ஆத்மாவே